Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கஷாயம், அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து எக் சாப்பிட மாட்டாங்கன்னா இப்படி ஒரு ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சூப்பர் டூப்பர் யம்மியான ஒரு ராகி புட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ரெசிபியும் வந்து நம்ம பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோக்குள்ளே போகணும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் ரொட்டீன் அப்படின்றதுனால இப்போல்லாம் வந்து ஏஞ்ச உடனே அந்த கஷாயம் வந்து குடிக்கிறது வந்து ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு காமன் கோல்டுக்கும் வந்து யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காமன் கோல்டு வந்து வர்றதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த கோவிட் டைமில். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேனில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2.5 glass to 3 glass ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். அது வந்து லைட்டாக வந்து கொதிக்கட்டும். ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து கோவிடுக்கான கஷாயம் கிடையாது, நார்மலாக ஒரு காமன் கோல்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான கஷாயம் இது. ஸோ அதுவும் வந்து இப்படி நம்ம குடிக்கிறதுனால ரொம்ப நல்லது தான் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், அப்புறம் மிளகு வந்து ஒரு 5-6 மிளகு வந்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து வெத்தலை கொடுப்பாங்க கோல்டு பிடிச்சதுன்னா, அதே மெத்தட் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு வெத்தலையை வந்து ஒரு 2-3 பீசஸாக வந்து பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக துளசி. ஸோ துளசியோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து அதோடைய சீட்ஸோடையே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நான் செகண்ட் ரெசிபி வந்து நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்னென்னா எக்கு இட்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என் பையன் வந்து சுத்தமாக எக்கு வந்து சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் வந்து நான் அவனுக்கு எப்படிலாம் எக்கு வந்து அவனுடைய டயட்டில் ஆட் பண்ணணுன்னு தான் வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். ஸோ ஸ்டீம்டு எக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் மார்னிங் ஏஞ்ச உடனே வந்து எக் அண்ட் இட்லி ஆட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சு. அவனோட வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் இப்படி ட்ரை பண்ணுறேன். இது ஒன்றுமே கிடையாது, ஒரு நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துட்டு அது கூட வந்து ஒரு 2 குழிக்கரண்டி ஃபுல்லாக வந்து நான் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் இட்லி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஆல்ரெடி எக்கு போடுறதுனால சோடா வந்து பேக்கிங் சோடா போடுறதா இருந்தால் போடுங்க, நான் வந்து இதில் ஆட் பண்ணலை. ஸோ அது கூடவே கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ மீன்வைல் நம்மளோட கஷாயம் வந்து 2.5 கிளாஸ்லேருந்து ஒரு 1.5 கிளாஸ் வரைக்கும் நல்லா கம்மியாயிடுச்சு. ஸோ நான் வந்து நான் குடிக்கிறதுக்காக நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அதோடைய மிளகு இஞ்சி எல்லாம் வந்தால் எனக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் ஃபில்ட்ரு பண்ணல. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது இந்த கஷாயத்தை ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்துச்சுன்னா உங்களுக்கு வார்ம் வாட்டர் கொடுத்துட்டு கொடுங்க. ஸோ டேரெக்டாக இது வந்து கொடுக்கக்கூடாது. நான் அவனுக்கு வந்து ஒரு 1/4 கிளாஸ் தான் வந்து கொடுக்குறேன். அது கூடவே வந்து லைட்டாக ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். ஹனி கூட வந்து நான் ரொம்ப ஆட் பண்ணல, லைட்டாக அதை டிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனில் ஒட்டிகிட்டு இருக்க ஹனி மட்டும்தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ இது வந்து டெய்லி குடிக்கிறதுனால ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஆனால் டெய்லி வந்து குடிக்கக்கூடாது. டெய்லி குடிச்சோன்னா பாடி வந்து ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீக்லி ஒரு த்ரைஸ் ஆர் 3 வாட்டிலேருந்து 4 வாட்டி குடிக்கிறது வந்து வில் பி பெட்டர். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னோடய பையனுக்காக நான் வந்து கடகடன்ட்டு ஒரு தக்காளி சூப் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம சிக்கன் கறி எப்படி பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் இதில் வந்து சிக்கன் போடாமல் வெறும் வெங்காயம் தக்காளி அது மட்டும் போட்டு பண்ணுறது. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கூட வந்து நீங்கள் சோயா இருக்குது பார்த்தீங்களா, சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அது போட்டுட்டிங்கன்னா வெஜிடேரியன்ஸ் வந்து அப்படியே சிக்கன் கிரேவி அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப சூப்பர் யம்மியாக இருக்கும். அது என் பையனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், இந்த சூப்பு. ஸோ அதனால் வந்து இது நான் கொடுக்குறேன். இது கூடவே வந்து நம்ம பூண்டை ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நல்லது தான். ஸோ ஒரே ஒரு வெங்காயம் அண்ட் ஒரே ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து ஃபைனாக சாப் பண்ணிடலாம். உங்களுக்கு தக்காளி வந்து உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 10 பூண்டு கிட்ட வந்து எடுத்திருக்கேன். 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதை வந்து உரிக்கிறது வந்து செம்ம காண்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ்வல் ரெசிபின்றதுனால நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டிருக்கேன். ஒரு குக்கரில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். அது கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஆயில், உப்பு போட்டுட்டு அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம விசில் போட்டுற வேண்டியது தான். அது வந்து ஒரு 2-3 விசில் வந்தாலே போதும், சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த 2-3 விசில் வரதுக்குள்ளே எங்களுக்கான டிஃபன் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நம்மளோட வீடியோவில் 3வது ரெசிபி வந்து யம்மியாக இருக்க அந்த ராகி புட்டு தான். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும் இந்த கப்பு. அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இது வந்து அந்த அனில் பிராண்டோடைய ராகி மாவு தான். வீட்லேயே அரைச்ச ராகி மாவுனாலும் சூப்பர். அது இன்னும் வந்து ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. ஸோ அதுவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்னை வந்து காலி ஆயிடுச்சுன்றதுனால நான் பேக்கெட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 கிராம்ஸ் கிட்ட வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சுடு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக தெளித்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அது வந்து லைட்டாக தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப சூடு தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் வார்மாக இருக்கிறது ஊற்றிக்கிட்டாலே ஓகே தான். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ நம்ம கையில் வந்து எடுத்தோன்னா அது வந்து ஒன்றா சேர்ந்து வரணும். அதுக்கப்புறம் விட்டோன்னா அது வந்து க்ரம்பிள்டு டெக்ஸ்சர் வந்து போகணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். நல்லா வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உப்பு வந்து எல்லா இடத்துலையுமே சேர்ந்து வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அதை வந்து நம்ம உடைக்கும் போது நல்லா க்ரம்பிள்டு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ குழந்தையோடைய சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. விசில் வந்து ஒரு 2-3 விசில் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கோகோனட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புட்டு மாவு வந்து பிசைஞ்சு வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா ட்ரை ஆகிடும் மாவு. ஸோ நான் வந்து அது பண்ணிவிட்டு தான் வந்து ஆக்சுவலாக கோகோனட் வந்து ரெடி பண்ணி வச்சேன். ஸோ கோகோனட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய அந்த ஃப்ளஷ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து கோகோனட்டில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாமே எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதுதான் அதை. ஸோ அதுதான் வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன். இது கூட வந்து நம்ம அரைக்கும் போது ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்சோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து அந்த ஸ்வீட் டைப் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம இது வந்து ஆக்சுவலாக ஸ்வீட் புட்டுன்றதுனால நான் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து கடலைக்கறி அந்த மாதிரி வந்து சாப்பிட போகிறீங்கன்னா ஏலக்காய் ஆட் பண்ண வேணாம். ஸோ நான் இதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு 2 மூடி தேங்காய் இருக்கும். தேங்காய் வந்து நிறையா ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே வந்து நான் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ குழந்தைக்கும் நம்மளுக்கும் வந்து புட்டு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். குழந்தைக்கு வந்து இட்லி மாவு ஊற்றி வச்சுருக்கேன்ல, ஸோ அது பாருங்கள் நல்லா எல்லோயிஷ் கலரில் சூப்பராக இருக்குது. நல்லா இப்போ காலையில் ஏஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதே ஒரு ஓகே நல்லா மனசு வந்து திருப்தியாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஏதோ சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் அவனுக்கு வந்து ஒரு 3 இட்லி ஊற்றி வச்சாச்சு. நான் வந்து இங்கே கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பவுல் இருந்துச்சுனாலும் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் வந்து நல்லா நெய் வந்து தடவி வச்சுட்டேன். ஸோ தட் அது வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும்ன்றதுக்காக. ஸோ உங்களுக்கு சப்போஸ் புட்டு மாவு வந்து இந்த ஸ்டேஜில் ஆறி போயிட்டு இருந்ததுன்னா மறுபடியும் தண்ணி வந்து தெளிச்சுட்டு மறுபடியும் நான் சொன்ன ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கிளாஸில் ஃபர்ஸ்ட் லேயராக வந்து அந்த அந்த ராகி மாவு இருக்குல்ல, ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கோகோனட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கிரேட்டட் கோகோனட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த கோகோனட் வந்து அந்த மாவோட ஸ்டீம் ஆகிறது தான் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே வந்து கண்டிப்பாக மேலே எப்போவுமே புட்டு பண்ணும்போது மேலே கோகோனட் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து மாவு வந்து ட்ரை ஆகிடும் வெந்து வரும்போது. ஸோ இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து கரெக்டாக அந்த இட்லி எவ்வளோ நேரம் வேகுமோ ஒரு 10 to 12 மினிட்ஸ் வேகும் இல்லையா, ஸோ அதே டைமில் தான் நான் அதுவும் வந்து வேக வைக்கிறேன். மீன்வைல் குழந்தைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து அவ்வளோவா காரம் அப்படிலாம் எதுவுமே நான் போடல. ஜஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் வந்து சில்லி பவுடர் போட்டேன். அது கூடவே வந்து கரம் மசாலா, இந்த கரம் மசாலா வந்து குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணுறது ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. ஏன்னா சோம்பு, மிளகு, தனியா அதெல்லாம் இருக்கும்ல, அதான் நல்லது ஆக்சுவலாக. அதெல்லாம் நான் டெய்லி ஆட் பண்ணிப்பேன். ஸோ நம்மளது வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸில் எனக்கு வந்து இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்மெல் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது வச்சு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த கோகோனட் அந்த ஏலக்காய் ஸ்மெல்லாம் வரும். நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சுனாலே அந்த ராகியோட பச்சை வாசனை வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து டிமால் பண்ணுறேன். ஸோ எப்படி வர்றதுன்னு பார்க்குறதுக்கு நானே இது ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம தட்டி எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக வந்துருச்சு ஆக்சுவலாக. அப்படியே நானே வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஓகே நான் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இது வந்து நான் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் அவங்க பேர் மறந்துடுச்சு ஆக்சுவலாக. அந்த சேனல் பார்த்து தான் வந்து பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், அது அப்படியே நிற்கிது பாருங்கள். அப்படியே உடனே விழாமல் அந்த ஷேப் வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணுது. ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து நம்ம பிசைஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த க்ரம்பிள்டு ஃபார்மேட் இருந்துச்சுன்னா தான் இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இன்னொரு கிளாஸையும் வந்து நான் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அதோடைய டெக்ஸ்சர் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ அந்த கேக்கெலாம் இருக்குல்ல, கேக்கெலாம் நம்ம ரம்பிள் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, வாசனையும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அது கூடவே வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌன் சுகர், எவ்வளோ ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் எடுத்துப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஒயிட் சுகர் போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கோங்க, ஆனால் வெல்லம் போடுறது நல்லது. இது வந்து பொடிச்ச வெல்லம். ஸோ நான் வந்து லைட்டாக வந்து அப்படியே கட் பண்ணி விடுறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா இது சூடாக சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது கூடவே வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. ஸோ நான் இதில் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன், நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் கிளிப்பிங்கில் வந்து அது போட்டிருப்பேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்டு கஷாயம். ஸோ இந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் நம்ம வீக்லி ஒரு 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா கூட கொஞ்சம் நல்லது தான். ஸோ இதோட வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து முடியுது. நான் கடைசியாக வந்து மார்னிங் அப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30 இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த கப் இருக்குல்ல, அந்த கப்பு ஃபுல்லாக வந்து காய்ச்சின பால், கொஞ்சம் வெத வெதன்னு இருக்கிற பால் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது கூடவே வந்து அந்த தயிர் இருக்குல்ல, அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து கேர்டுனா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு வந்து ஈவினிங் ஒரு 4:30-5 அந்த ரேஞ்சில் வந்து கேர்டு கொடுப்பேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கவு மில்க் தான் இது. ஸோ டெய்லி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி கேர்ட் போட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்குல்ல, ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கேர்டில் டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான், இதோட என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.